ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு லைவ் வீடியோ ஒன்று செய்யணும்னு நினச்சேன். அதனால தான் உங்களுக்கு நான் லைவில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணேன். அதான் என்னென்னா, இப்போ நம்ம வந்து இந்த வீடியோஸ் டியூட்டோரியல் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் மொனி டேக். இப்போ மொனி டேக்கில் நம்ம எப்படி மணி மேக் பண்ணணுன்றது வந்து ஒரு வீடியோன்னு நான் போட்டிருந்தேன். இப்போ அதில் நிறையா பேர் வந்து பார்த்துருந்தீங்க அந்த வீடியோ. இப்போ அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து நிறையா நண்பர்களுக்கு வந்து ப்ளாக் எழுதுவீங்க, ஆனால் AdSense அப்ரூவல் வந்து நிறையா பேர்த்துக்கு கிடைக்காது. ஓகே, அப்போ அவங்கெல்லாம் வந்து AdSense அப்ரூவல் கிடைக்காம டிசப்பாயிண்டட் ஆகிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி ஒன்று தான் இப்போ மோனி டேக்ன்றது. ஓகே, இதுலேயும் வந்து அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் பேமெண்ட்லாம் வந்து நல்ல ஒரு ஹை பேமெண்ட் ஒன்று பே பண்ணுறாங்க. இதில் நான் உங்களோட என் லாஸ்ட் வீடியோவில் ப்ரூஃபையும் காட்டினேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வியூஸ் கூட போகல. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $52 வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1000 வியூஸ் கூட போகல. கிட்டத்தட்ட ஒரு 1000 வியூஸ்க்கு $1 மாதிரி அவங்க காஸ்ட் பண்ணுறாங்க. அது இப்படி தான், அதாவது பேஸ்ட் ஆன் த கண்ட்ரிஸ். அப்போ என்ன ஃபுல்லாக இந்தியன் ஆடியன்ஸ் தான். இப்போ உங்களோட US UK ஆடியன்ஸ் அந்த மாதிரியாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1000 வியூஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட $5க்கும் $6 $5க்கும் $10 இடையில பே பண்ணுறேன்னு அதில் போட்டுருச்சு. அவங்களோட டாக்குமெண்டேஷன் வாசிங்க. இப்போ அந்தளவு நீங்கள் பெரிய ஒரு கெயின் ஒன்று பண்ணலாம் இதில். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு சுருக்கமாக சொல்ல போனோம்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு பிளாக் சைட் ஒன்று, நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி, உங்கள் ஃபேஸ்புக் பேஜாக இருக்கலாம், இல்லைனா பிரிண்ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், பிரிண்ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நிறைய பெரிய ஒரு ஆடியன்ஸ் பேஸ் ஒன்று இருந்துச்சுன்னா, நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு பிளாக் சைட் ஒன்று கூகுள் பிளாகரில் ஒரு பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, ஏதாவது ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் ஒரு பிரிண்ட்ரஸ்ட்லேயும் லிங்க்கை கொண்டாந்து நீங்கள் உங்களோட அந்த பிளாகுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து மொனி டேக்கில் வந்து உங்களுக்கு ஏர்னிங் வந்து நம்பர் ஆஃப் விசிட்டர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெயினும் பண்ண முடியும். ஒரு நாளைக்கே ஒரு $10 மாதிரி உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் மொனி டேக்கில். ஓகே, இது சிம்பிள் ப்ராசஸ். ஏன்னா இவங்கள்ட்ட வந்து உங்களோட ஆர்டிகல்ஸ் குவாலிட்டியெல்லாம் இவங்க பெருசாக பார்க்க மாட்டாங்க. உங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் வந்து குவாலிட்டியாக எழுதுறீங்கன்னா அதெல்லாம் வந்து இவங்களோட பேஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இவங்க வந்து இன்கம் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஓகே, அதாவது இப்போ கூகுள் AdSense வேறு நிறையா அட் நெட்வொர்க் வந்து உங்களோட ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் எப்படி எழுதுறீங்க, எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றதை வந்து அவங்க பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்ரூவல். ஏன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் அது. இப்போ இவங்களோட வந்து ஒன்றுமே ஸ்டாண்டர்ட் இல்லை. நீங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு ஒரு 2 லைனில் டிஸ்கிரிப்ஷன் எழுதினா கூட போதும், நீங்கள் அதில் போட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பிரிண்டர்ஸில் வந்து ஏதாவது ஒரு சீனரிஸை ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க, அதில் நிறையா விசிட்டர்ஸ் வந்து உங்களோட பிரிண்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நிறையா விசிட்டர்ஸ் வராங்க. அப்போ அவங்கள வந்து உங்களோட டைவர்ட் பண்ண முடியும் உங்களோட வெப்சைட்டுக்கு. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பிரிண்டர்ஸ் அக்கௌண்ட் என்ன போய்ட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து அது எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, நிறையா வந்து பிரிண்டர்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து இமேஜஸ் அப்லோட் பண்ணுவாங்க. இமேஜஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜஸ் கீழே அவங்களோட வெப்சைட் URL வந்து லிங்க் பண்ணுவாங்க. அந்த URL கிளிக் பண்ணி லிங்க் பண்ணி அந்த வெப்சைட் உள்ளுக்கு போகிற நேரம் அவங்களுக்கு வந்து நல்ல ஏர்னிங் கிடைக்கும். அப்படி தான் வந்து பிரிண்ட்ரஸ்ட் அக்கௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணணும். அதாவது வெப்சைட்டை ஒன்றுக்கு டிராஃபிக் ஒன்று நம்ம உருவாக்கணும்னா பிரிண்ட்ரஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த பிரிண்ட்ரஸ்ட்டில் தான் நிறைய பேர் நீங்கள் நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்கிறீங்க வெப் டிராஃபிக் வந்து எப்படி உருவாகுறதுன்னு. வெப் டிராஃபிக் நம்ம உருவாக்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இந்த பிரிண்ட்ரஸ்ட். ஓகே, இந்த பிரிண்ட்ரஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். நான் வர வீடியோஸில் வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட் ஒன்று பிரிண்ட்ரஸ்ட்டில் க்ரியேட் பண்ணுறதுன்றதுக்கான வீடியோஸ் நான் கொண்டு வரேன். ஓகே, இப்போ பிரிண்ட்ரஸ்ட்டில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்சிருந்த சமையல் சம்மந்தமாக ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம், ஏதாவது இந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ஒரு அழகான இடங்கள் இருந்துச்சு அந்த இடத்துக்குள்ள உள்ள ஃபோட்டோஸை நீங்கள் கேப்சர் பண்ணி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அப்லோட் பண்ணுற நேரம் நீங்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் உங்கள் அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு 3-4 மாதம் பழசாக உங்களோட இமேஜஸையும் பார்ப்பாங்க, ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அந்த ஆடியன்ஸ் பார்க்குற நேரம் நீங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட அந்த இமேஜஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் உங்களோட இமேஜஸ் ஒரு நாளைக்கு அந்த இதில் வந்து பார்க்குறாங்கன்னா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 30-40 பேர் சரி உங்களோட வெப்சைட்டுக்கும் அவங்க ட்ராவல் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு இமேஜஸ் நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா அந்த இமேஜஸ் அழகாக இருந்துச்சுன்னா அதில் கீழே வந்து உங்களோட வெப்சைட்டை மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நிறையா பேர் வந்து வெப்சைட்டுக்கும் போவாங்க. இதுதான் வந்து நமக்கு பிரிண்ட்ரஸ்ட்டில் இருந்து விசிட்டர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து கெயின் பண்ணுற ஒரு முறை. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா ஃபேஸ்புக் பேஜ். ஓகே, இன்ஸ்டா பேஜ். இப்போ ஃபேஸ்புக் பேஜாலையும் நம்மளால் வந்து ஆடியன்ஸை வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து நம்மளுக்கு கொண்டு போக முடியும். ஓகே, அதாவது எப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு எப்படி நம்ம ஆடியன்ஸை நம்ம கொண்டு போகிறதுனா, வெப்சைட்டுக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்
டார்கெட் ஆடியன்ஸ் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அந்த போஸ்ட்டை வந்து மக்களை கவர்ற மாதிரியா இருக்கணும் அந்த போஸ்ட். ஓகே, அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணுங்கள். இப்போ டெய்லி $1 மாதிரி யூஸ் பண்ணி அதை நீங்கள் பூஸ்ட் பண்ணுங்கள். நான் வர டியூட்டோரியல்ஸில் சொல்கிறேன் எப்படி ஃபேஸ்புக் வந்து மார்க்கெட்டிங் வந்து சரியான முறையில் நம்ம செஞ்சு ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணுற ஒரு ஈஸியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் லைக்ஸ் எல்லாம் கூட்டுற நேரம் அவங்களோட போஸ்ட்டை பார்க்குற வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மேலே உள்ள பேஜ்லேயும் போய்ட்டு அதில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை க்ரியேட் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பேஜுக்கு விசிட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுக்கிட்டு உங்களோட ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக எழுத தேவையில்ல, ஒரு சின்ன ஆர்டிக்கல் எழுதிட்டு நான் வந்து மோன்னு சொல்லிவிட்டு உங்களோட வெப்சைட் லிங்கை கீழே மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து அந்த வியூஸ் வந்து போவாங்க. ஓகே, இப்போ நார்மலாக வந்து தாஜ்மஹால்னு நீங்கள் ஒரு இமேஜ் ஒன்று போட்டு தாஜ்மஹாலை பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று மேலே எழுதுறீங்க. அதில் இதை வந்து நிறையா விஷயத்த நீங்கள் வந்து இதில் படிச்சுக்கணும் தாஜ்மஹாலை பற்றினா நீங்கள் அந்த மோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களோட சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அது மூலியமாகவும் உங்களுக்கு விசிட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. ஓகேயா, இப்போ இந்த மாதிரி நிறைய முறையில் நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அதனால் நமக்கு வந்து இந்த மணி டேங்குக்கு வந்து நம்ம விசிட்டர்ஸ் கொண்டு வரது இந்த முறையில் தான் நம்ம கொண்டு வருவோம். இப்போ நிறையா பேர் வந்து எனக்கு வெப்சைட் இன்னும் உருவாக்கிட்டேன், விசிட்டர்ஸ் இல்லைன்னா இப்போ நார்மலாக இப்படி தான் விசிட்டர்ஸ் வந்து நார்மலாகவே கொண்டு வருவாங்க. அதே தான் பேக் கிளிக்ஸ். இந்த மாதிரி ஒரு பேக் லிங்க்ஸ் தான் நீங்கள் ரொம்பவே இதுக்கு நான் சொல்கிறது பேக் லிங்க்ஸ். அதாவது ஒரு லிங்க் வந்து ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணி அந்த லிங்க் மூலிமா உங்களோட இதுக்கு பேக் லிங்க்ஸ் உங்கள் வெப்சைட்டுக்கு யூசர்ஸ் எடுக்கிறது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இப்போ பிரிண்ட்ரெஸ்ட்டில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று, ஃபேஸ்புக் பேஜில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று, இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று, யூடியூப் சேனலில் ஒரு அக்கௌண்ட்